ஹாய் எவ்ரிவன். சக்கரை நோய் உங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு 5 ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கண்ணை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல், நீங்கள் கரெக்டாக ரெகுலர் செக்அப் பண்ணுங்க. சுகர் இருக்கனாலே வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் செக்அப் பண்ணணும். அதுலேயும் பர்டிகுலராக ப்ராலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் நம்பர் 2, HbA1c அது வந்து 7க்கு கீழே இருக்கணுங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது. உங்களோட சுகரை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கிறது நல்லதுங்க. மாத்திரை சாப்பிடுங்க, ஊசி போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் 7க்கு கீழே HbA1c வச்சுக்கணும். இது வந்து நீங்கள் மேரத்தான் ஓடுற மாதிரி ஸ்ப்ரிண்ட் கிடையாது. அதனால் லாங் டேர்முக்கு கண்ட்ரோல் பண்ணணும். டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் கண்ட்ரோல் பண்ணிட்டு லாங் டேர்மில் விட்டுட்டிங்கன்னா கண்ணை வந்து பாதிக்குங்க. நம்பர் 3, பிபி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் ஸ்டாப் பண்ணிடணும். நம்பர் 4, உங்களுக்கு வந்து ஏதாவது சின்ன சிம்டம் இருந்ததுன்னா, ஏதாவது லைட்டாக மறைக்கிற மாதிரி இருந்தது, ஏதாவது ஒரு உறுத்தல் இருந்தால் கூட உடனே நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா சடனாக கூட பார்வை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அதனால் நீங்கள் ரெகுலராக அதை கரெக்டாக பார்த்துக்கணும். நம்பர் 5, தூக்கம், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நிறைய பேர் சுகர் வச்சுக்கிட்டு ராத்திரிலாம் சாப்பிட்றாங்க அண்ட் ஜாகிங், எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ தட் உங்கள் கண்ணை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம்.